இன்னைக்கு நம்ம ஒரு அதிர்ஷ்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு ஃபார்முலா நம்பர். அதாவது ஏஞ்சல் நம்பரும் வச்சுக்கலாம், ராசியான நம்பரும் வச்சுக்கலாம், பாசிட்டிவா வச்சுக்கலாம், கிரகத்திற்கான நவக்கோள்களுக்கான ஒரு நம்பரும் வச்சுக்கலாம். ஆக மொத்தத்துல எப்படி நிறைய நம்பர்கள் இருந்தாலும் இதுல பல பேருக்கு, அதாவது 99.9 பிள்ளைக்கு மக்களுக்கும் நம்ம வந்து ஒரு சேருகின்ற நமக்கு வந்து இந்த நம்பர் எனக்கு செட் ஆகாது, எனக்கு ராசி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காமனான ஒரு நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 69. எனக்கு வந்து லோன் போட்டிருக்கலாம், வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு விஷயத்துக்கு யார்ட்டையே கேட்டுக்கலாம், வெயிட் பண்ணிருக்கலாம். பணம் அப்படின்றதுல அது மனம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம், லக்குக்கான விஷயமா இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குறதா இருக்கலாம், இல்லைன்னா லேண்ட் வாங்குறதா இருக்கலாம், வேலைக்கான ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம். சோ பணம் என்பது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய தொடரி. இந்த தொடரிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கான நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 6. அப்ப 666 எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவிட்டி, அது வந்து ஒரு அதோட இன்னொரு சேர்த்துட்டா பாசிட்டிவ். இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம கரெக்டா மூவ் பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒன்று அசைக்க முடியாத ஒரு கல் லைட்டா அசைகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வரப்பிரசாத நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு அதிர்ஷ்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு ஃபார்முலா நம்பர். அதாவது ஏஞ்சல் நம்பரும் வச்சுக்கலாம், ராசியான நம்பரும் வச்சுக்கலாம், பாசிட்டிவா வச்சுக்கலாம், கிரகத்திற்கான நவக்கோள்களுக்கான ஒரு நம்பரும் வச்சுக்கலாம். ஆக மொத்தத்துல எப்படி நிறைய நம்பர்கள் இருந்தாலும் இதுல பல பேருக்கு, அதாவது 99.9 பிள்ளைக்கு மக்களுக்கும் நம்ம வந்து ஒரு சேருகின்ற நமக்கு வந்து இந்த நம்பர் எனக்கு செட் ஆகாது, எனக்கு ராசி இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காமனான ஒரு நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 69. 6 இப்படியும் பார்க்கலாம், திருப்பி போட்டா 9ஆவும் பார்க்கலாம். ஆக ரெண்டுமே நம்ம வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான். அப்போ 6 6 6 4 6 6 சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு 6 சேர்த்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே யூனிக்கான ஒரு விஷயம் தான். சோ இது மாதிரி நம்ம வந்து 4 6 சூப்பர், 4 9 அதுவும் சூப்பர். இது வந்து பணத்திற்கான நீங்க எத்தனை விஷயங்கள் வந்து எனக்கு வந்து லோன் போட்டிருக்கலாம், வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு விஷயத்துக்கு யார்ட்டையே கேட்டுருக்கலாம், வெயிட் பண்ணிருக்கலாம். பணம் அப்படின்றதுல அது மனம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம், லக்குக்கான விஷயமா இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குறதா இருக்கலாம், இல்லைன்னா லேண்ட் வாங்குறதா இருக்கலாம், வேலைக்கான ஏதாவது விஷயங்களாக இருக்கலாம். சோ பணம் என்பது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய தொடரி. இந்த தொடரிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கான நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 6. அதை திருப்பி போட்டா 9. சோ அது மாதிரி தான் 4 6 அதை யூஸ் பண்ணலாம், 4 9 அதை யூஸ் பண்ணலாம். இதை 2 டைப்பா யூஸ்க்கலாம். ஒரு வாரம் இல்லைன்னா இன்னொரு வாரம் மாறி மாறி கூட யூஸ் பண்ணலாம். ஆக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை மகா எனர்ஜியாக மாற்றக்கூடிய விஷயம். பார்ப்பதாலும் இல்ல எழுதி பேக்கெட்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா பஸ்ல வச்சுக்கலாம். ஒவ்வொரு நம்பருக்கும் நியூமெரிக்கல் எனர்ஜி உண்டு, ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது பேருக்கு நம்பி கைவிக்கிற விஷயம் தான். எனக்கு இது வந்து இது செயல்படாதான் நம்பரை பொறுத்த வரைக்கும். இல்ல வந்து இது எனக்கு செயல்படும் நினைச்சா நான் செயல்படும். ஏன்னா கனெக்டிவிட்டி வித் அந்த நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆராலஜில செட் ஆகும். சோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர், ஒரு சீக்வன்சி, ஒரு சக்தி இருக்கு. சோ யாருக்கு பொருந்தும் ஓட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2ஆம் நம்பர், எனக்கு 3ஆம் நம்பர், நான் 1ஆம் தேதி பிறந்தேன், 2ஆம் தேதி பிறந்தேன், 29 பிறந்தேன், இப்படி ஒன்னொன்னுக்கும் இருக்கும். ஆனா இந்த டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏஞ்சல் நம்பராக இருந்தாலும் இது பல பேருக்கு பொருத்தம். அதாவது காமன் நம்பர் அப்படின்னு சொல்றதுதான் 6 and 9. ஏன்னா அது வந்து 6 திருப்பி போட்டா 9. ஸோ பிளானட்டுக்கான நம்பர். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்வசியேஷன், நம்மளுடைய உடம்புக்கு உள்ள ஒரு அதிர்வலைகள் இருக்கக்கூடிய 6. ஸோ 6 முகம் ருத்ராஜன் ரொம்ப ஸ்பெஷல். 6 எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டோட்டலா ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 நம்பருக்கு பொருந்தும். ஸோ அதோட அடுத்த பிரதிபலிப்பு தான் 9. ஸோ அதனால ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எடுத்துருக்கலாம். ஸோ ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகும்போது ஓம் வந்து பாத்தீங்கன்னா 108, அப்போ வந்து 1008, இல்லாட்டினா 27, 6 9 கணக்குல கொண்டு வரோம் இல்லையா. அதே மாதிரிதான் 6 என்பது ஒரு சக்தி, அது இன்னொரு 6 வருது மகாசக்தி, இன்னொரு வரும்போது மகா சக்தி, இன்னொரு 6 வரும்போது அது ஆக்சுவல் கனெக்டிவிட்டி. அப்ப 666 எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அது நெகட்டிவிட்டி, அது வந்து ஒரு அதோட இன்னொரு சேர்த்துட்டா பாசிட்டிவ், அதான் ஒரு 6. அப்ப 4 6 சேர்க்கிறோம். இது ஒரு வாரம் நீங்க அதை பத்தி மேனிஃபெக்ட் பண்ணிட்டாங்க, உட்காந்து நோட்ல எழுதுறது, இல்லைன்னா நீங்க எழுதுறதுக்கு அந்த 6 4 6 போட்டுக்கிறது, அதே மாதிரி பேக்கெட்ல எழுதி வைக்கிறது, பாஸ்ட்ல இது கொண்டு வரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதாவது 777 இன்னும் சேர்த்துக்கோங்க, அது கனெக்டிவிட்டி. அப்ப 4 9 இந்த மாதிரி 777க்கும் உண்டு. ஆனா நம்ம இதை மட்டுமே பயன்படுத்தலாம். இந்த 3ஆவது வாரம் 777 கூட கொண்டு வரும், 777 இல்லைன்னா அதோட சேர்த்து மொத்தம் 4 நாள் எல்லாமே ட்ரிபிள் தான். அதோட கண்டினியூட்டி கொண்டு போறோம்ல, அப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். அப்ப 4 4 4, அப்ப 4 6 4 9 4 7.
அது நம்ம கனெக்டிவிட்டி எப்படி வேணா எடுத்துட்டு போகலாம், எப்போ வேணா பயன்படுத்தலாம். எல்லாமே சூப்பர், ஒரே சேம் எஃபெக்ட். கனெக்டிவிட்டி பிளானட், நம்மளுடைய என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை ஓகே சொல்லக்கூடிய, அதாவது எப்பொழுதுமே ரைட் பிரெயின் கிரியேட்டர், லெஃப்ட் பிரெயின் ப்ரொமோட்டர், இந்த இயக்கத்தை கொடுக்கக்கூடிய நியூமராலஜிக்குள்ள ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வேல்யூபிளாக போயிட்டு இருக்கிறதுனாலதான் ஒன்னோட ஒண்ணு காம்பினேட் பண்ணிக்காம ஒரு இது எழுதுறீங்களா, ஒரு பேப்பர் எழுதிக்கிறீங்களா, சரி எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். ஒரு தனித்தனியா கூட ஒரு சின்ன பேப்பர்ல 777, அதே மாதிரி 666, 777, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ட்ரிபிள் இல்லாம அது கனெக்டிவிட்டிக்கு இன்னொரு நம்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ட்ரிபிள் தான் சூப்பரான நம்பர். அதோட கனெக்டிவிட்டி அது கொண்டு போகணும்னா அந்த ஆல்மைட்டி எப்படி கொண்டு போகும், அப்படி மாதிரி கனெக்டிவிட்டி போகுது இல்லையா, அது மாதிரி ஒன்னோட ஒண்ணு எம்லெஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கல் அப்படிம்பாங்க. அதனால ஒண்ணு சேர்த்துக்கிட்டோம்னா அது தப்பு கிடையாது. அது அடுத்ததுக்கு வந்து வார்கோல் மாதிரி நூற்கோள் மாதிரி எடுத்துக்கொண்டே போய்கொண்டே இருக்கும். ஸோ அப்போ நீ எழுதுறது பாக்குறது செயலின் திறனமாக 1 அதாவது 6 இருக்கலாம், அப்புறம் 7 இல்லைன்னா 9 அப்போ 4, இதான் வந்து கணக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம கரெக்டா மூவ் பண்ணி பாருங்களேன். ஏதோ ஒன்று அசைக்க முடியாத ஒரு கல் லைட்டா செய்யற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மீன்ஸ் நான் சொல்லுவேன் எல்லாமே கல்ல போட்ட மாதிரியே இருக்கு, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்காங்க இல்லையா, ஏதோ ஒரு லிஃப்டிங், ஏதோ நடக்கும், ஏதோ ஒரு செய்தி வரும், இது ஆரம்பம். நீங்க இதை பார்க்கலாம், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 6 4 6 ஓகே ஆகுதா, இல்ல 7 4 7 ஓகே ஆகுதா, இல்ல 9 ஓகே ஆகுதா, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்டிங்ல தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். நீங்க பயன்படுத்துங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் போது எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுது. எத்தனையோ ஏஞ்சல் நம்பர் இருந்தாலும் இந்த பேட்டர்ன் மட்டும் ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஆகுது ஆகல, இது ஆகல, கண்டிப்பா இந்த 3க்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செட் ஆயிடும். அது எதுங்கிறது உங்களுடைய டே டு லைஃப்ல நீங்க வந்து மூவ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். நான் இந்த விஷயத்த ஒரு யூடியூப்ல சொல்லிடலாம், உங்களுடைய ஒரு விஷயமா சொல்லிடலாம். ஆனா அனுபவ ரீதியா நீங்க பயன்படுத்தும் போது ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாசமே கூட எடுத்துக்கலாம். ஃபுல்லாவே 6 கண்டினியூஷன் ஒரு மாசம் யூஸ் பண்ணி பாருங்க. அதுல உள்ள முன்னேற்றங்கள் என்னங்கிறத கண்காணிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 4 9 அதுல உள்ளது யோசிச்சு பாருங்க. அப்புறம் 4 7 இதுக்கு மேல நீங்க பெருசா டெஸ்ட் எடுக்க தேவையில்லை. அப்ப இதுக்குள்ள என்னென்னலாம் உங்களுக்கு எது பாசிட்டிவா இருக்கும் பார்த்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கனாலே போதுமான விஷயம், தடங்கள் விலகும். சோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க எது பெஸ்ட். உண்மையிலேயே அது வந்து நடைமுறையில மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இதெல்லாம் நல்லது, எது நல்லதுங்கிறத நீங்க வந்து நடைமுறையில எடுத்துட்டு போனா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். சோ இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷங்கள் கடந்திருக்கும். சில விஷயங்களை டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுடைய ஆரா, உங்களுடைய சீக்வன்சி, உங்களுடைய மேனிஃபிகேஷன், உங்களுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த கணக்கு, ஆரா கணக்கு. சோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அமையும். சோ இதுக்குள்ள நீங்க தான் வந்து டே டு லைஃப்ல பயன்படுத்திட்டு பயன்பாட்டுல இருந்து உங்களுக்கு செட் ஆகிறத நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல நம்பிக்கை வைக்கணும். இல்ல நம்ம பண்ணிதான் பார்க்கணும்னு நினைச்சா 100% ஒர்க் ஆகாது. ஏன்னா இது பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய விஷயம். நீங்க மைனஸ்ல இருந்து வச்சீங்கன்னா மைனஸ் தான் கிடைக்கும், பிளஸ்ல இருந்து வச்சீங்கன்னா பிளஸ் தான் கிடைக்கும். சோ நம்ம நிக்கிற இடம் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா செஞ்சு பார்ப்போங்கிற கான்ஃபிடன்ட் இருக்கட்டும். செஞ்சுதான் பார்ப்போமேனு அசால்ட்டா செஞ்சோம்னா கண்டிப்பா ரிசல்ட் வராது. ஏன்னா இதோடைய ரிசர்ச்ல 2 பேருக்கு இதை கொடுத்து பயன்படுத்தி பார்த்தோம். அதுல வந்து பிளஸ்ஸா நம்பி செய்யறவங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. இது ஒரு கண்டிப்பா ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டா கூட இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி நடந்த விஷயங்கள் இதுதான்ட்டு நம்ம நான் இருக்கேன்ற ஒரு ஏதோ ஒரு ஃபோர்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் பொழுது நம்ம நம்பிக்கையா இருக்கும் பொழுது கண்டிப்பா நடந்திருக்கு. அதனால இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.